இன்றைக்கி அருமையான நெய் சோறு பார்த்துடலாம். இது பாருங்க, தாளித்த சோறு, வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, புதினா மல்லி, பட்டை கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு இதில் நெய் சோறு வச்சுருக்கேன். இந்த அடுப்பில் இறச்சானோம் குக்கர் விசில் விடுது பாருங்க. வேலை இன்றைக்கி சட்டுன்னு முடிக்கணும், அதனால் வேகமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியாஸ் சேனல். வாங்க, இன்றைக்கி கமக்க தாளித்த சோறு ஆக்கி உங்களாம். நான் ஒரு அரை கிலோ ஆக்க போகிறேம்மா. அரை கிலோ ஆக்கி ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட போகிறோம். சரிங்க, தயிரை சேர்த்துட்டேன். இதில் பாதி எண்ணெய் பாதி நெய்மா இதெல்லாம் சேர்த்து ஒரு 75 கிராம் இருக்கும். 50 கிராம் நெய், ஒரு 25 கிராம் எண்ணெய், ஆக மொத்தம் 75 கிராம். இது அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூட அரிசி ஆக்க போகிறேன். தண்ணி அளந்து ஊற்றிடலாம். இப்போ ஒலை கொதிச்சிருச்சு, அரிசியை போட்டுறேன். சோறு நல்லா கொதி வந்துருச்சு, நல்லா கிண்டி விடுவோம். எல்லாம் வீடியோ பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள், ஆதரவு கொடுங்க. வேகட்டும். கறியும் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இன்னும் ஒரு 3 விசில் வரட்டுன்னு வச்சுருக்கேன். ரெடி ஆகிடுச்சு. இது தம் போட போகிறேன். ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு அதில் ஒரு மூடி போட்டு மூடிட்டேன். மேலே ஒரு வயிட்டு வச்சிடலாம். கறியும் வெந்துருச்சு, சோறு இறக்கியாச்சு. ஒரு அருமையாக ஒரு பச்சடி ஒன்று போட்டுடலாம். மாங்காய் வெண்டைக்காய் போட்டு பாருங்க, நறுக்கி வச்சுருக்கேன். மாங்காயும் வெண்டைக்காயும் இந்த கடுகு பொரிஞ்ச உடனே, பச்சடி இல்லாமல் தாளித்த சோறு சாப்பிட முடியாது. பச்சடி இருந்தால் நல்லாயிருக்கும், அதுக்கு தான். இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ அதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சள் பொடி, பெருஞ்சீரகப்பொடி, ஜீரகப்பொடி அதையும் சேர்த்துடலாம். இதுக்கு ரொம்ப மசாலா தேவைப்படாது, கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இப்போ இந்த மாங்காய் வெண்டைக்காவை சேர்த்துடலாம். அதில் பச்சடி நல்லா இருக்குமா, சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் வேகட்டும். வெந்தவுடனே இதில் கொஞ்சம் புளி கரைசலை அதில் சேர்த்துடலாம். ரொம்ப புளிப்பு ஊற்றக்கூடாது, சும்மா கொஞ்சமாக ஒரு கொட்டைப்பாக்கு அளவு புளி கரைச்சி அதில் ஊற்றிக்கினேன். இது வேகிறதுக்கு தேவையான தண்ணீர். இந்த தண்ணீர் வற்றினாக்கா இந்த வெண்டைக்காயும் மாங்காயும் வெந்துடும், போதும். இது அப்படியே கொஞ்சம் மல்லி, புதினா மல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் ஒரு மூடி போட்டு அப்படியே மூடி வேக வச்சிடலாம். சீர்னி சோறு ரெடி, இறச்சானம் ரெடி, பச்சடி ரெடி, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வாஸ்பேசனில் உள்ள ஜாமானையும் கழுவிக்க ஊற்றியாச்சு. பாருங்க, எல்லாம் கழுவியாச்சு. நம்ம வெள்ளிக்கிழமை குளிச்சுட்டு தொழுவ வேண்டியது தான். இன்னொரு வீடியோ சந்திக்கிறோம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம்மா. நன்றி, வணக்கம்.